அன்பு நேயர்களே வணக்கம். 13ஆம் தேதி அன்றைக்கி என்ன விசேஷம்னா, திருவரங்கத்தில் ஒரு அடியவர், ஒரு ஏகாங்கி, அவர் மேலே பெருமாளுக்கு அவ்வளவு ஒரு பிரியம். பெருமாளுக்கு அவர் மேலே அவ்வளவு பிரியம், பெருமாள் மீது இவருக்கு அவ்வளவு பிரியம். மதுரகவி அப்படிங்கிற பெயரை வைத்து கொண்டு திருவரங்கத்தில் அந்த மாம்பழச்சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, காவிரி கரையிலேருந்து திருவரங்கம் போகக்கூடிய ஒரு சாலை, அந்த மாம்பழச்சாலையிலே ஒரு அற்புதமான நீண்ட நந்தவனம். இன்றைக்கி அது இந்த அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த நந்தவனம் ஒரு அடியாருடைய முயற்சியிலே அரங்கன் மீது கொண்ட அன்பினாலே ஏற்படுத்தப்பட்ட நந்தவனம். அந்த அடியாரை பற்றிய நினைவு தான் வர வேண்டும் வர 13ஆம் தேதி. அந்த அடியார் எப்பேற்பட்ட அடியார் தெரியுமா? இந்த மதுரகவி என்பவர் அரங்கப்பிள்ளை ரங்கநாயகி, ரொம்ப வைஷ்ணவ குடும்பம். அதில் தை மாதம் பூர நட்சத்திரம், ஆண்டாளுடைய நட்சத்திரம். இவர் என்ன பண்ணார், பூமாலையை கட்டி கொடுத்தார். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு வர்றார். ஏகாதசி உற்சவத்தில் இந்த மாலையை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை வருது. ஆகா, பெரியாழ்வார் இந்த இடத்துல மாலை கட்டி கொடுத்துருக்கிறார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் இங்கே ஒரு நந்தவனை வச்சு மாலை கட்டி கொடுத்துருக்கிறார், அப்போ நம்ம ஏன் பண்ணக்கூடாது? எத்தனை பூக்கள் பெருமாளுக்கு, மண்ணும் மணமும் கொண்மின் என்பது போல எத்தனையோ இதாச்சு, அந்த மண்ணின் மனத்தோடு இருக்கக்கூடிய பூக்களாச்சு. இப்போ இவருக்கு ஒரு ஆசை வந்துடுது, பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். கைங்கரிய ருசி வந்துட்டால் சும்மா இருக்க முடியுமா? அப்போது அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதானே நம்ம பெற்றோர்கள் செய்வாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க குழந்தை குட்டிங்களை பெற்று அப்படியே அவங்க பண்ணிட்டோம்னா அவங்களுக்கான கடமை முடிந்தது. இவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் ஏற்கனவே தான் கைங்கரிய ருசியில் இருக்கிறாரு. எப்படி ஆண்டாள் சொன்ன மாதிரி, மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, நான் என்ன மனிதர்களுக்கு வாழ்வதற்காக பிறந்தேன்னுட்டு அவர் பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு ஆணை கட்டிக்க மாட்டேன்னாரு. இவர் ஆணாக இருந்தபடியே நான் போய் ஒரு சம்சாரத்தில் விழுந்து அலைகழித்து கொண்டு இருக்க மாட்டேன். இதாக இருக்கு இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சுவை பெறினும் வேண்டேன். அந்த 200 ரூபாய் எனக்கு கல்யாணத்துக்காக வச்சுருக்கிறீங்க இல்லையா, என் கல்யாணத்துக்காக தானே வச்சுருக்கிறீங்க, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறார். இவங்க கொடுத்துட்றாங்க. 200 ரூபாயில் 10 பவுன் 80 கிராம் 10 பவுனை வாங்கி ஒரு கடலைக்காய் மணி பண்ணி அதை தாயாருக்கு. எப்படி பாருங்கள், அந்த 200 ரூபா எடுத்துகிட்டு போய் 10 பவுன், அன்றைக்கி பவுன் 2 ரூபா. எப்போ நான் சொல்கிறது, 1846 19 வயசு 55 65 1865ஆம் ஆண்டு தன்னுடைய 19வது வயதில் 10 பவுன் ஒரு அழகான ஆபரணத்தை செய்து தாயாருக்கு கொடுக்குறார். மொத்த பணத்தையும் 200 ரூபா. 200 ரூபாய்னா 10 பவுன்னா ஒரு பவுன் 20 ரூபா ஆகுது இல்லையா? 20 ரூபா ஒரு பவுன். ஒரு கடலைக்காய் மணி பண்ணி தாயாருக்கு அதை சமர்ப்பிக்கிறார். உடனே இவருக்கு இன்னும் ருசி ஜாஸ்தியாக போயிடுது. எப்படி தாகம் குடித்தால் மேலே மேலே தாகம் குடிக்கணும்னுட்டு இருக்குமோ, அந்த மாதிரி இவருக்கு கைங்கரியம் பண்ணப்பட எதை செய்கிறோமோ அது வளரும் இல்லையா? இப்போ கைங்கரிய ருசி வளர்ந்த உடனே பெற்றோர்கள்கிட்ட போய் தனக்குரிய சொத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த சொத்தை விற்று, இந்த ரோடு இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த காவிரி கரை ஓரமாக அம்மா மண்டபம் போகிற பாதையில் மாம்பழச்சாலை, அங்கே ஒரு பெரிய நந்தவனத்தை அமைக்கிறார். அதுக்கு பிறகு அதை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, நிறைய பண்ணுறாரு. அதில் அப்படி பண்ணி ஏகாங்கிகள்கிட்ட மாலையை கட்ட கற்றுக்கிட்டு இவரே பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு நந்தவனத்தில் பல்வேறு விதமான பூச்செடிகள், துளசி, விருட்சி, சம்மங்கி, நத்தியாவட்டை, மாசிப்பச்சை, மனோரஞ்சிதம், குறுக்கத்தி, ஒரு விதமான ரோஜாப்பூ, பாதி எல்லாம் வைக்கிறார். எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு அதாவது 16 மாலை, காலையில் 16 மாலை, சாயங்காலம் 16 மாலை, 32 மாலை ஒரு நாள் அந்த ஸ்ரீரங்கங்கோயில் பெருமாளுக்கு கட்டித்தரணும். மீதி இருந்தால் மற்றவர்களுக்கு கட்டித்தரலாம். இப்படி அவர் கட்டி தருகின்றார். அதுக்கப்புறம் பெருமாளே சொல்கிறார், எனக்கு அந்த விமானம், இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரணவ விமானம் இருக்கும், கோல்டன் பிளேட் போட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னுட்டு சொல்கிறாங்க. எப்பா நான் நந்தவனம் கைங்கரியம் தான் பண்ணுவேன், இப்படிப்பட்ட கைங்கரியம் எல்லாம் என்கிட்ட கொடுத்தா நான் எங்கே பண்ணுறதேங்கிறார். இருந்தாலும் பெருமாள் நீ தான் அதை செய்யணும்னுட்டு சொன்ன உடனே 5 வருடம் அலைந்து அப்போவே 1903ஆம் ஆண்டே ஒரு 80,000 ரூபாயில் அதுக்கெல்லாம் மறுபடியும் பல கழிஞ்சு பொன்னினாலே அந்த மேலே இருக்கிற விமானத்துக்கெல்லாம் பூச்சு பூசி அந்த பெருமாளுக்கு அற்புதமான ஒரு குடமுழுக்கு, ஒரு சம்பிரக்ஷணம் பண்ணி வைக்கிறார் இவர்.
அப்பேற்பட்ட அப்போது நம்ம முயற்சியால் அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. பெருமாள் யார் மூலமாக கைங்கரியம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கே அந்த வேட்கையை தந்து, அவர்களுக்கே சக்தியை தந்து, அவர்களுக்கே நிதியை தந்து, அவர்கள் மூலமாகவே தனக்கு கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். அந்த விஷயத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் இவருடைய அந்த கைங்கரியத்தில் பார்க்கலாம், மதுரகவி கைங்கரியத்தில் பார்க்கலாம். மதுரகவி நந்தவன கைங்கரியம் மட்டும் பண்ணலை, இன்னும் பல கைங்கரியம். அங்கே எலுமிச்சம்பழமெல்லாம் விளையும், அதெல்லாம் ஊறுகாய் போட்டு பெருமாளுக்கு தொட்டுக்கிறதுக்காக டெய்லி அவருக்கு நிவேதனத்தில் ஊறுகாய் வேணும் இல்லையா, இத்தனை ஊறுகாய்னுட்டெல்லாம் அது சுவாரஸ்யமான வரலாறு. அப்படியெல்லாம் தந்தாருன்னா அந்த பிரேம பாவத்தை எப்படி நம்ம சொல்கிறது? அப்படிப்பட்ட அந்த பெருமகனார் இந்த குடமுழுக்கு செஞ்சவனே ஒரு பெரிய சாதனை முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் 1904 அப்போ இதே ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம்னு நடக்கும். இப்போ ஒவ்வொரு பிரம்மோற்சவம் மாதிரி தான் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் 10 நாள் உற்சவம் தான். அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் 7ஆம் நாள் உற்சவம். அந்த 7ஆம் நாள் உற்சவம் போய் பெருமாள் கிட்ட நிற்கிறார். பெருமாளுக்கு இவரை பார்க்குறதுக்கு ஆனந்தம், இவருக்கு பெருமாளை பார்க்குற ஆனந்தம். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்னவனே, இந்த சுவையை விட அந்த சுவையை காமிக்கிறேன் வாங்கிறார். இவருக்கு அந்த ஏகாதசி அந்த இடத்துல அந்த பிரசாதங்களெல்லாம் தருகிறார்கள். எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வருகிறார். அந்த எம்பெருமான் இவரை அனாயாசமாக தன்னுடைய திருவடிக்கு சேர்த்து கொள்ளுகின்றான். அதே ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய திருவடிக்கு இந்த மதுரகவி என்கிற அற்புதமான அந்த கைங்கரிய ஸ்ரீயை, கைங்கரிய ஸ்ரீமான்னு சொல்கிறோம் இல்லையா, கைங்கரிய ஸ்ரீமான், அந்த கைங்கரிய ஸ்ரீமானை சேர்த்து கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகான், அவரை நினைக்க வேண்டிய நாள், அவருடைய அந்த வைபவத்தை நினைக்க வேண்டிய நாள். அப்படி நினைப்போம். அவருடைய அருளாலே அந்த கைங்கரியத்தில் ஒரு 1/2% நம்முடைய மனசுக்கு வந்துட்டால் அது போதுமே அரங்கனுடைய அருள் கிடைப்பதற்கு. காத்திருப்போம், அரங்கன் நம்மையும் ஆட்கொள்வான்.